ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே, துதியான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், துதியான மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம், மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம், மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே, கூப்பிடும் யாவருக்கு அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கு அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. கிருபை நிறைந்த தேவனே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலேயும்
ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவரே எங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடும் உம்மில் அன்பு கூற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் வேளையை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளிலே கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இடைபடுவதாக. தேவாவியானவர் எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் விலக்கி போடும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவாதி தேவனை நம்ம பாடி மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா ஹல்லேலூயா சூழ்நிலைகளுக்கும் அவர் நல்லவராக, அவர் போதுமானவராக, கேடகமாக, மறைவிடமாக அவர் இருக்கிறார். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய், நீர் என்றும் என்னோடு. யெகோவா ஈரே, என் தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர் என்று சொல்லி நாம் பாடுவோமா? நாமம் உள்ளோனே, எல் ஷடாய், நீர் என்றும் என்னோடு. யெகோவா ஈரே, தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய், நீர் என்றும் என்னோடு. யெகோவா ஈரே, தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன். சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன். சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன். சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்திரும் அவரே. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்திரும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. துன்ப வேளை துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன். சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்தன் அடைக்கலம் நீரல்லவோ. எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்தன் அடைக்கலம் நீரல்லவோ. எந்தன் தாவரம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ. எந்தன் தாவரம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன். சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பாடலை பாடும்போது ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத உணர்ந்து பாடுகிறீங்க? ஆமென். எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. எந்தன் கேடகம் நீர் அல்லவோ. சத்துரு நமக்கு விரோதமாய் வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய எல்லா அக்கினி ஆஸ்திரங்களையும் ஆண்டவர் முறியடித்து நமக்கு ஒரு ஹல்லேலூயா பாதுகாப்பாக, மறைவிடமாக, நமக்கு ஒரு புகலிடமாக, நமக்கு ஒரு கேடகமாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சேர்ந்து பாட போகிறோம். எந்தன் கேடகம்
நீரல்லவோ, எந்த மறைவிடம் நீரல்லவோ, எந்த கேடகம் நீரல்லவோ, எந்த மறைவிடம் நீரல்லவோ, எந்த கேடகம் நீரல்லவோ, எந்த மறைவிடம் நீரல்லவோ, என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ, என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. அஞ்சிடு நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 எந்த கண்மலை நீரல்லவோ, எந்த அடைக்கலம் நீரல்லவோ, எந்த கண்மலை நீரல்லவோ, எந்த அடைக்கலம் நீரல்லவோ, எந்த தாவரம் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ, எந்த தாவரம் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சிடு நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 யெகோவா என்னும் நாமம் உள்ளோடு, எல் ஷடாய் நீரென்றும் என்னோடு. யெகோவா இரு தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோடு, எல் ஷடாய் நீரென்றும் என்னோடு. யெகோவா இரு தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடு நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அவர் கூட இருப்பதால தான் ஹல்லேலூயா எல்லா சூழ்நிலைகளிலேயும் நாம ஹல்லேலூயா ஜெயம் பெற முடிந்தது. ஆமென், ஹல்லேலூயா. சில நேரங்கள் இந்த உலகம் நம்மை ஒதுக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை ஒருபோதும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மை அன்போடு அணைக்கிறவர், ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே அவரை மகிமைப்படுத்தி பாட போகிறோம். துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், உலகை ஆளும் தெய்வம் நீரே. ஒருவேளை புதிய பாடலா பாடுகிறோமேன்னு சொல்லி நீங்க அமைதியா இருந்துடாதீங்க. இணைந்து பாடலை கற்றுக்கொள்ளுங்க, சேர்ந்து பாட முயற்சி பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அதை ஹல்லேலூயா பாடும்படியாக உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே. ஆராதனை, 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 ஆராதனை,
ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, தேற்றினீரே, சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன், ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை. பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உன் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன், பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன். ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை, ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை. பிழைத்திருந்து என்னை தூக்கினீரே, உன் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உன் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைக்க செய்தீர், ஏற்றுக்கொண்டீர், பிழைக்க செய்தீர், என்னை ஏற்றுக்கொண்டீர். ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, எங்கள் துதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. உமது இரக்கத்துக்கு முடிவே இல்லை அப்பா, உமது இரக்கத்துக்கு முடிவே இல்லை அப்பா. உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா. காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியதே, உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியதே. உமது காருண்யம் என்னை பெரியவனாய், உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே
பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீ உயர்ந்தவர், நீ வல்லவர், நீ உயர்ந்தவர், நீ வல்லவர். இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே என்று சொல்லி நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பலத்தினால நம்ம ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நிற்க முடியும். அவருடைய உன்னத பலத்தினாலே நம்ம எல்லா ஹல்லேலூயா தேவனுடைய நாமத்தினாலே பெரிய பெரிய காரியங்களை நம்ம செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்த முடியும். அவருடைய ஹல்லேலூயா ஆவியின் வல்லமையினாலே ஹல்லேலூயா எல்லா சத்துருவின் வல்லமைகளை நம்ம மேற்கொள்ளுகிற அதிகாரமுடையவர்களாக இருக்கிறோம். உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பாடலை பாட போகிறோம். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, எம்மை நிரப்பிட இப்போதை வாருமே. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, எம்மை நிரப்பிட இப்போதை வாருமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உன்னத பலத்தினம் மூடிடும், ஆத்தும தரிசனம் தந்திடும். உன்னத பலத்தினம் மூடிடும், ஆத்தும தரிசனம் தந்திடும். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை ஆவியானவரே. பரிசுத்த அக்கினி எரியட்டுமே, மகிமையின் மேகம் மூடட்டுமே. பரிசுத்த அக்கினி எரியட்டுமே, மகிமையின் மேகம் மூடட்டுமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே.
உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, வரங்கள் கிரியை செய்யட்டுமே, கனியும் எங்களில் வளரட்டுமே. வரங்கள் கிரியை செய்யட்டுமே, கனியும் எங்களில் வளரட்டுமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. வியாதிகள் இப்போது சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். வியாதிகள் இப்போது சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. பலர ஷபரப கபலபபபப ரிகமனபதுர பபப கபரபலபனப ஷபரப கபரபலபனபலபனப ரிகமனஹந்தரபுர விக்கரணபலபனப ஷபரப கபரபலபனபதுரனப கபரபலபனப. ஓ ஹalleluya. நுகங்களை முறிக்கிற ஒரு தேவ ஆவியின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. எல்லா ஹalleluya அந்தகார சங்கிலிகள் எல்லாம் தெரிப்பட்டு போவதாக. தேவ வல்லமை இப்பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக. ஓ ஹalleluya. ஒரு பூரண சமாதானத்தை, ஹalleluya, ஒரு மகிமையான ஒரு தேவனுடைய ஹalleluya வல்லமையை ஒவ்வொருடைய வாழ்க்கையில அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஹalleluya. ஒரு உன்னத ஆண்டவரே பலத்தினாலே ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்புவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் ஹalleluya ஹalleluya சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமோ உம்முடைய பிள்ளைகள் சாட்சியாய் நிற்கும்படியான பலன் அடைவார்களாக. ஒரு புது பலன் இயேசுவின் நாமத்தினாலே, ஒரு புது பலன் இயேசுவின் நாமத்தினாலே, ஒரு புதிய கிருபைகள் இயேசுவின் நாமத்தினாலே, ஒரு புதிய அனுபவம் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளும்படியாக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி yes in the name of Jesus இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுகிறோம். எம் கைகளை உமக்கு உயர்த்துகிறோ, உள்ளத்தில் உம்மை வாழ்த்துகிறோ. எம் கைகளை உமக்கு உயர்த்துகிறோ, உள்ளத்தில் உம்மை வாழ்த்துகிறோ. உம்மை ஆராதிக்க கூடினோ ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவர். ரமஷபரபலமா உம்மை முறிக்கமலப ஷபரபபபப உரியங்கரபலபா உதியங்குரமான ஷகதரபலபா. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. சொல்லுவோம், ஆண்டவரே, என் வாழ்க்கையின் வறண்டு போன பகுதிகள் எல்லாம் ஆண்டவரே செழிப்பாய் மாறும்படியாக
உம்முடைய பிரசன்னத்தினால மறுபடியும் என்னை நிரப்பும் ஆண்டவரே. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஜலத்தின் மேல் அசைவாடினவரே, வாழ்க்கையின் மேல் அசைவாடும் ஆண்டவரே, அன்பின் ஆவியார் மீண்டு சொல்லுவோம் ஆவியானவரே, ஆவியானவரே, வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீங்க அசைவாட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. என் சூழ்நிலைகளின் மேலே ஆண்டவரே, என் குடும்பத்தின் மேலே ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் மேலே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் ஒழுங்கின்மைகள் மாறும்படியாக, என் பெருமைகள் நிறைவாகும்படியாக, என் குறைவுகள் நீங்கும்படியாக, ஒரு பரிசுத்தம் உண்டாகும்படியாக, தேவனுக்கென்று ஒரு வைராக்கியமாய் பற்றி எரியும்படியாக ஒரு தேவ வல்லமை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. சாட்சியாய் வாழும்படியான ஒரு கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருக்காக உண்மையாய் ஜீவிக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு வேண்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த ஆவியானவருடைய பங்கு மிகவும் அவசியமான ஒன்று, மிகவும் இன்றியமையாத ஒன்றாய் இருக்கிறது. அந்த ஆவியானவருக்கு எத்தனை பேர் இடம் கொடுத்திருக்கிறீங்க? அந்த ஆவியானவருடைய வல்லமை எத்தனை பேருடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு இருக்கிறது? நம்ம எத்தனை பேர் அவருடைய உதவியோடு நம்முடைய வாழ்க்கையை நம்ம முன்னகர்த்துகிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் தேற்றரவாளன் மாத்திரமல்ல, அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். அவர் சகல சத்தியத்திற்குள்ளாக நம்மை போதித்து நடத்துகிறவர். அவர் எப்பொழுது நம்மோடு கூடவே இருக்கிறவர். அவரை ஹல்லேலூயா, அவருடைய ஹல்லேலூயா கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம பார்க்க வேண்டுமே. அவருடைய மகிமையை நாம் பார்க்க வேண்டுமே. அவருடைய தொடுதல் நம்ம வாழ்க்கையில வேண்டுமே. அவருடைய அசைவாடுதல் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலே வேண்டுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையின் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம்
ஆண்டவரே, ஆண்டவரே, குறைவுபட்டு இருக்கிறேனோ, வறண்டு போய் இருக்கிறேனோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நான் ஆண்டவரை தவறி போய் இருக்கிறேனோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நான் விழுந்து போய் கிடக்கிறேனோ, அந்த சூழ்நிலையிலே உம்முடைய உதவி எனக்கு தேவை ஆண்டவரே. அந்த காரியங்களிலே உம்முடைய அசைவாடுதல் எனக்கு தேவை ஆண்டவரே. உம்முடைய உணர்த்துதல் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உம்முடைய விடுதலை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. எந்தெந்த நுகங்கள் எல்லாம் நாங்க சுமந்து கொண்டே இருக்கிறோமோ, எந்தெந்த காரியங்களை நாங்க சிக்கொண்டு இருக்கிறோமோ, நாங்கள் சிறைப்பட்டு காணப்படுகிறோமோ, அவைகளின் மேலே உம்முடைய உதவி எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. நம்ம பூரணமான மனுஷர்கள் யாருமே கிடையாது. ஆனால் கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர்களாக நாம் மாற வேண்டும் என்றுதான் அவர் நம்மிடத்திலே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், செயல் ஆற்றிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை போல நாம் மாறணும். கிறிஸ்துவின் தன்மைகள் எனக்குள்ளே வர வேண்டும். கிறிஸ்துவினுடைய சுவாபங்கள் என்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் அதுதான். நம்ம இடம் கொடுப்போமானால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் இடைபடுவார், நம்மளை சீர்படுத்துவார், நம்மை அவருடைய ஹல்லேலூயா சித்தம் போல நம்மை வணைந்து கொள்வார். எத்தனை பேர் இடம் கொடுக்க விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ள தேவனே, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னவரே, அந்த பரிசுத்தத்திற்கு என்று எங்களை அழைக்கிற தேவனே, சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்க பலத்தினால எங்களால ஆண்டவரே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியல. உங்க பலத்தை ஆண்டவரே சார்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உங்க உதவியோடு நீர் விரும்புகிற பிரகாரமாய் ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க. எங்க ஒவ்வொருவரையும் உம்முடைய சித்தம் போல் வணைந்து கொள்ளுங்க. சீர்படுத்துங்க ஆண்டவரே, ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் மீண்டும் ஒரு விசை கூட உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோமாக. ரோமர்கள் எழுதின நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சத்தமே இல்லை? ஹல்லேலூயா. தீவிரமாக வசனத்துக்குள்ளே நாங்கள் போயிட்டோம் பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? கொஞ்சம் கவனமாகவும் நம்ம காதுகளை நம்ம கொடுத்து கேட்போம். ஆண்டவர் இந்த நாளிலே நம் மூலமாக அவர் மகிமைப்பட வேண்டும் என்று விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அப்படி யோசிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை? நம்ம நிறைய நேரம் நாம் எப்படி யோசிப்போம்? நான் நல்லா இருக்கணும், நான் எல்லார் முன்னாலேயும் நான் தலை நிமிர்ந்து நிற்கணும், நான் அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ள தேவைகள் சந்திக்கப்படணும், நான் அப்படின்னு சொல்லி நம்மையே மையமாக நம்ம வாழ்க்கையை நம்ம ஒரு வேளை வாழ்ந்து வந்திருக்கலாம்.
ஆனால் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய நோக்கம், அவர் நம் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்பதே. அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம் மூலமாய் அவர் நாமத்தை அவர் உயர்த்த வேண்டும், அவர் மகிமைப்பட வேண்டும், அவர் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நம் ஒவ்வொருவரையும் குறித்ததான தேவனுடைய சித்தமாக, விருப்பமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டுமானால், அல்லது நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அவருக்கு நாம் கீழ்ப்படுத்தி வாழ வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் தேவையின் அடிப்படையில் கர்த்தரை தேடுவோம். இன்னைக்கு ஒரு பரீட்சை வருதுன்னா அன்னைக்கு பார்த்தா பசங்கள்லாம் பக்தி மார்க்கத்தில் புக்தி போயிடுவாங்க. அப்படி பயங்கரமாக என்ன செய்வாங்க, அன்னைக்கு தான் பைபிள் எடுத்து வாசிப்பாங்க, அன்னைக்கு தான் நேர் முழங்கால நிற்பாங்க, அன்னைக்கு ஃபாஸ்டிங் கூட இருப்பாங்க, அப்படிலாம் இருப்பாங்க. அப்படி ஒரு தேவைக்காக கர்த்தரை தேடுகிற ஒரு வாழ்க்கை ஒரு முதிர்ந்த, ஒரு வளர்ச்சி அடைந்த கிறிஸ்தவனுக்கு அழகல்ல. புரியுதா? ஆரம்ப நாட்களில் ஒரு தேவைக்காக கர்த்தரை எதிர்பார்த்து வந்தோம். ஆண்டவர் கிருபையாய் இரக்கமாய் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார். நல்ல ஆண்டவர் நம்ம சூழ்நிலைகளின் நடுவில் அற்புதம் செய்தார். அதெல்லாம் நம்ம ருசி பார்த்தவர்கள். ஆனால் எப்பவுமே நம்ம தேவைக்காக மட்டுமே கர்த்தரை தேடுகிறவர்களாக இல்லாமல், அவருடைய தேவையை புரிந்து கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக இந்த பூமியிலே நம்ம வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பாடல் மூலமாக கர்த்தரை ஆராதித்தோம், மகிமைப்படுத்தணும். அது மட்டுமல்ல, சில நேரங்களில் நம்ம ஜெப நேரங்களில் கர்த்தரை ஆராதிக்கிறோம். நம்ம கொடுக்கிறதன் மூலமாக கர்த்தரை ஆராதித்தோம். அதோடு நம்முடைய ஆராதனை முடிகிறது. அது மட்டுமே ஆராதனை கிடையாது. நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது, அது ஒரு புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதில் முதல்ல அப்படி இருக்க என்று சொல்லி அதை ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கனா எப்படி அப்படிங்கிறத முன்னால் அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது பவுல் அங்கே யூதர்கள் மற்றும் புறஜாதியார் இவர்களை குறித்ததான ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார். அதில் 17ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளியாக இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாது அப்படின்னு சொல்றாரு. 19ஆம் வசனத்தில், நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மெட்டிமை சிந்தையா இராமல் பயந்திரு, சுவாப கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு, ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார், அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். கொஞ்சம் கேட்கறதற்கு பயமாக இருக்கு. என்ன சொல்ல வர்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஒலிவ மரமாக அவர்கள் வளருகிறதற்கு ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களில் அவங்களுக்கு உதவி செய்தார்.
அவங்களுக்கு தன்னுடைய பிரமாணங்களை கற்றுக் கொடுத்தார். அவருடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவரை பராமரித்தார், அவளை போஷித்தார், அவளை பாதுகாத்தார், அவர்களை வழி நடத்தினார். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய அவிசுவாசத்தினாலையும் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறதுனாலையும் ஆண்டவருடைய தயவை அவர்கள் என்ன செய்தாங்க? புறக்கணித்தார்கள், கிருபையை போக்கடிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் செய்த ஒரு காரியம், அந்த கிளைகள் எல்லாம் வெட்டிட்டு காட்டு ஒலிவ மரமாய் இருக்கிற கிளைகளை கொண்டு வந்து அந்த ஒலிவ மரத்தோட என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஒட்ட வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒலிவ மரத்தின் சாரமும் ஒலிவ மரத்தினுடைய எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அப்படி ஒரு காட்டு ஒலிவ மரத்தை கிளைகளை கொண்டு வந்து ஒட்ட வைக்கிறார். காட்டு ஒலிவ மரத்தின் கிளைகள் அப்படின்னா யாரு சொல்றாரு? ஆண்டவர் யாரை சொல்றாரு? புறஜாதிகளையா? நம்மளை தான் சொல்றாரு. ஆமென், அல்லேலூயா. நம்ம ஊரில் ஜாதினாலே வேற மாதிரி அர்த்தம் ஆகிறோம், அப்படி எடுக்காதீங்க. பைபிளில் ஜாதினா நேஷன்ஸ், அதில் ஜென்டைல்ஸ் புறஜாதிகள்னா யூதர் அல்லாத மற்ற ஜனங்கள் புறஜாதிகள். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டியதை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, பராமரிப்பை, பாதுகாப்பை, போஷிப்பை, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மேலான சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள தவறினபடியினாலே இப்ப காட்டு ஒலிவ மரத்தின் கிளைகளாக நம்மை ஆண்டவர் எடுத்து அந்த நல்ல ஒலிவ மரத்தோட ஒட்ட வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்மை அவருடைய ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிக்கவும், அவரை துதிக்கவும், அவருடைய நாமத்தை உயர்த்தவும், அவரை பணிந்து கொள்ளவும், அவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கவும், கேட்கிறவைகளை பெற்றுக்கொள்ளவும், அவருடைய அன்பையும், அவருடைய அரவணைப்பையும், அவருடைய ஆதரவையும், அவருடைய பிரசன்னத்தையும் உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு பக்கத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அவ்வளவு தயவு பாராட்டினார், அன்பு பாராட்டினார், அவர்களை வழி நடத்தும்படியாக என்னென்னவோ காரியங்களை செய்தார். இன்றைக்கு அவர்களை மறந்து விட்டாரோ என்று சொல்லி நம்ம நினைக்க வேணாம். அவர்களுக்கும் இரக்கம் பாராட்டுகிறவராகவே தான் இருக்கிறார். அவர்கள் மனம் திரும்பும்படியான ஒரு காலகட்டத்தை ஆண்டவர் செய்யதான் போகிறார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் கிருபையாய், இரக்கமாய் தேவனுடைய தயவு இன்றைக்கு உங்க மேல, என் மேல வெளிப்பட்டு இருக்கிறது. அதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள், ஒருவேளை இன்னைக்கும் அவங்க யூத ஜனங்களை பார்த்தா அவங்க இயேசுவை ஆண்டவராக, இரட்சகராக அவங்க இன்னைக்கும் விசுவாசிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்களுடைய அவிசுவாசம், அவர்களுடைய இருதய கடினம், அது அவர்கள் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும்படியான வாய்ப்பு கிடைத்தது. நாம் விசுவாசித்தோம், அவரை ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இந்த இடத்துல நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய சரீரங்களை ஒரு ஜீவ பலியாக, தேவனுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ தயவு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு இருக்கிறது. 11:22 அதை தான் வாசிக்கிறோம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் அப்படின்னு சொல்லுகிறது. 28, 29 வசனங்களை வாசிக்கும் போது சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் நம்மை கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார், அவரை மகிமைப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தும்படியாக. அன்றைக்கு அவங்களை அதுக்கு தான் தெரிந்தெடுத்து வச்சார் ஆண்டவர். உண்மையான தெய்வம் யாருன்னு வெளிப்படுத்தும்படியாக, அவருடைய நாமத்தை
மகிமைப்படுத்தும்படியாக, அவருக்கு சாட்சியா வாழும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து வேறு பிரித்து பரிசுத்தப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களுக்கும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு விஷயமா சொல்லிக் கொடுத்து அவர்களை வழிநடத்தி வந்தார். ஆனால் அவர்களோ தங்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் கர்த்தரை விட்டு விலகி போனாங்க. இன்றைக்கு தயவாக கிருபையாக நாம் அந்த இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு கிருபையாக தயவாக நாம் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அப்படியானால் நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கவனமாய் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வழிகளை, ஆண்டவருடைய இரக்கத்தை, ஆண்டவருடைய தயவை நம்ம புரிந்து கொண்டு அவருடைய வழிகளை பின்பற்றுகிறவர்கள நாம் காணப்படுவோமானால் அவருடைய வாழ்க்கையை, அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி இல்லாமல் நம்முடைய இஷ்டம் போல நம்முடைய மற்ற சுயமான மாம்சமான காரியங்களை நாம் பிரியப்படுத்துகிறதற்கு நாம் முயற்சி செய்வோமானால் அவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க முடியாது. அன்றைக்கு அந்த ஒலிவ மர கிளைக்கு நேர்ந்த அதே கதி நமக்கும் நேரிட வாய்ப்பு இருக்கிறது. 11 அதிகாரத்தை முழுசா போய் வீட்டில் வாசித்து பார்த்தா அதை தான் பவுல் அங்கே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கும். அப்போ தேவனுடைய அவருடைய தயவு ஒரு பக்கத்தில் இருக்கு, அதே நேரத்தில் அவருடைய கண்டிப்பும் இருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு பிள்ளைய கண்டிக்காமே நம்ம வளர்த்திட்டா அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? அது வேற ஒரு பேர் சொல்லி தருதலை மாதிரி வளருது பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பொதுவாக அப்படி சொல்லுவோம். அப்போ ஒரு கண்டிப்பு இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு சரியான ஒரு தேவனுடைய சிக்ஷை இல்லாத, தேவன் நம்ம சரிப்படுத்தப்படாத ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கை இருக்குமானா நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். இஷ்டம் போல எப்படி வேணாலும் மோசமான நிலைமையில் நம்ம போவோம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? உங்கள் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையை அவர் சரி பண்ண விரும்புகிறார். பொதுவாக நம்ம என்ன செய்வோம்? அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நல்லா தான் சொல்கிறீங்க. இந்த வசனம் தான் நமக்கு கொஞ்சம் தடுமாறுது இல்லையா? ஆமாம், அன்றே கொள்வான் இன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் சில நேரங்களில் பொறுமையாக இருக்கிறார், சில நேரங்களில் என்ன செய்கிறார்? நம்மளை விட்டு வைக்கிறார். இன்னும் ஒரு வருஷம் கூட பார்ப்போமே, கனி கொடுக்குதா இல்லையான்னு பார்ப்போமே, இன்னும் கொஞ்சம் உரம் போட்டு பார்ப்போமே, இன்னும் கொஞ்சம் எரு போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? சில தருணங்களை நமக்கு கொடுக்கிறார். அவர் கண்டிப்புள்ள தேவன் தான். அதே நேரத்தில் உடனே அவர் என்ன செய்கிறதில்ல, உடனே தண்டிக்கிறதில்ல. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை பார்த்தாலும் அப்படிதான். எத்தனையோ ராஜாக்கள் மறுபடி கர்த்தருக்கு விரோதமான போக்க போகும்போது ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தம் கேட்க கொண்டே இருக்கிறது. கேட்க சிலர் திருந்தினார்கள், சிலர் திருந்தலை. கடைசியில் ஆண்டவர் எதிரிகளுடைய கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு சில நேரங்களில் நம்ம கோவப்பட்டால் உடனே நம்ம என்ன செய்வோம்? ரியாக்ட் பண்ணிடுவோம். ஆனால் ஆண்டவர் அவருக்கு அவருடைய பிள்ளைகளை தயவுள்ளவராக இருக்கிறார், அதே நேரத்தில் கண்டிப்புள்ளவராக இருக்கிறார். அவர் நம்ம சில காலகட்டத்துக்கு அவர் சரிப்படுத்துகிறதற்கு நேரம் கொடுத்து நமக்கு என்ன செய்கிறார்? இது பண்ணுகிறார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, 2ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கும் பொழுது அங்கே ஒவ்வொரு திருச்சபையாக ஆண்டவர் அவங்க குறைகளை சுட்டி காண்பிக்கும் போது இங்கே தியத்திரா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. அப்ப ஆண்டவர் தவணை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அந்த தியத்திரா சபையில ஒரு பிரச்சனை இருந்தது. உடனே ஆண்டவர் என்ன செய்யல? முற்றிலுமா அந்த சபையை அழித்து விடல. ஆண்டவர் என்ன செய்கிறார்? தவணை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் கொடுக்கிற தவணையை நம்ம பயன்படுத்தி கொண்டு நம்ம சரிப்படுத்தி கொண்டா
நம்ம தப்பித்து கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. அவர் ரெட் பட்டனை அழுத்திட்டார்னா அவ்வளோதான், அவ்வளோதான். சுவிட்ச் எல்லாம் ரெட் பட்டன் அழுத்துறதுனா என்ன பாஸ்டர் அப்படின்றீங்களா? இந்த கேம்லாம் விளையாடுறவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். முற்றிலுமாக சரி, நானும் விளையாண்டதில்லை. உடனே பாஸ் ஒரே கேம் விளையாடுறாருன்னு நினைக்காதீங்க. அந்த அதை பார்க்கும்போது அப்போ ஆண்டவர் சில நேரங்களில் முற்றிலுமாய் அழித்து போடுகிற ஒரு காரியத்துக்கு பொறுமையாக இருக்கிறார், பொறுமையாக விட்டு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். எப்படி அவர் அந்த பொறுமையை நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை போக்கடிக்கிறவளா, கிருபையை போக்கடிக்கிறவளா இருக்கக்கூடாது. அவர் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது உடனே அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்மை ஆண்டவருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஆமென், முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய கோபம், அவருடைய கண்டிப்பு சில நேரங்களில் அது ஒரு கால அளவுக்கு உட்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, ஒரு பக்கம் கோபம் வெளிப்பட்டால் இன்னொரு பக்கம் அவருடைய இரக்கமும் வெளிப்படும். ஆமென், அல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மேலே அந்த கோபம் வெளிப்பட்டது, நமக்கு என்ன கிடைச்சது? தயவு கிடைச்சது. ஆமென், ஹல்லேலூயா. நோவா நாட்களில் வாழ்ந்த எல்லா ஜனங்கள் மேலே தேவ கோபம் வெளிப்பட்டது. நோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சது. சவுல் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிலைமைக்கு போகும்போது தாவீதுக்கு மேலே தயவு கிடைச்சது. ஆடுகளுக்கு பின்ன போய் கொண்டிருந்த ஒரு தாவீதுக்கு ஆண்டவர் தயவு காண்பித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ அதே மாதிரி தான் அன்னைக்கு யூதர்களுக்கு இருந்த அந்த யூதர்கள் மேலே கோபம் வந்தது, நம்ம மேலே தேவ தயவு வெளிப்பட்டிருக்கிறது. இந்த தயவு நமக்கு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் இயேசு வரும்பொழுது அவர் நியாயாதிபதியாய் வருவார். அன்னைக்கு எல்லா புஸ்தகங்களும் திறக்கப்படும் போது நம்ம தேவ கோபாக்கினைக்கு உட்பட்டவர்களாய் காணப்படுவோமானால் நமக்கு அதுக்கு பிறகு there is no hope, no more hope. எந்த ஒரு நம்பிக்கையுமே இருக்க முடியாது. நித்தியமாக அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அந்த நரகத்திற்கு தான் நம்ம தள்ளப்படுவோம் என்பதை வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. எத்தனை பேர் அதுக்கு புரிந்து கொண்டிருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த தயவு வெளிப்படுகிற இந்த காலகட்டத்தில் நம்மை சரிப்படுத்தி கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி அவருடைய கோபாக்கினை முற்றிலுமாய் அது முடிவு இல்லாததாக இருக்கிறதுல அவருடைய இரக்கம் நம்ம அவரிடத்துல கேட்கும்போது அவர் இரக்கம் வெளிப்படுகிறது. அவரிடத்துல மனம் திரும்பி வரும்போது அவருடைய தயவு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடினால தான் ஒருவேளை இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் நம்ம ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க முன் வரும்போது மறுபடியும் தன்னுடைய ஸ்தானத்தில், தான் விரும்புகிற ஸ்தானத்தில் தன்னுடைய பிரியமானவர்களாக நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி பார்ப்போம். என் வாழ்க்கை ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறதா அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். என் இஷ்டம் போல என்னை பிரியப்படுத்துகிறதற்கு, என் சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கான வாழ்க்கையாக இருக்கிறதா அல்லது என் ஆண்டவரை, அவரை உயர்த்துகிற, அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். எப்படி நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமா? அது நம் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்குள்ள 3 பகுதி இருக்கு. எத்தனை பேருக்கு அது தெரியும்? கை, கால், தலை அப்படின்றாதீங்க. ஆவி, ஆத்மா, சரீரம். நம்ம ஆவி, நம்முடைய இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதில் ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. ஆத்மா நம்முடைய மனமாக இருக்கிறது. அந்த மனதில் நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள், நம்முடைய சித்தம், நம்முடைய உணர்வுகள் எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. அப்போ இந்த ஆவி, ஆத்மா, இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கல. நம்முடைய சரீரங்களை எப்படி கொடுக்கணுமா? தேவனுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அருமையான தேவ பிள்ளைகளே,
இன்னைக்கு ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்யணும்னா நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை எப்படி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது குறித்து நம்ம இந்த வாரத்திலையும் சரி வருகிற வாரத்திலையும் கர்த்தருக்கு சித்தமானா நம்ம பார்க்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அப்போ எப்படி என்னுடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது? எபேசியர் எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து அதில் கடைசி வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:17, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற புறஜாதிகள்னா நம்ம மாதிரி புறஜாதிகள் தான். ஆனால் இயேசுவை அறியாத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்கள் அவங்க வீணான சிந்தையிலே அவங்க இஷ்டம் போல நடக்கிற வழியில் நாம் என்ன செய்யக்கூடாதான்? நாம் இனி நடக்க கூடாது என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவங்களுடைய எண்ணங்கள் வேற, அவங்களுடைய யோசனைகள் வேற, அவங்களுடைய லக்குகள் வேற, லட்சியங்கள் வேற. அவங்களை திருப்திப்படுத்தி கொள்ளுகிறதா இருக்கும், அவங்கள பிரியப்படுத்தி கொள்ள தான் அவங்க வாழ்வாங்க. இன்னைக்கு உலகத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க. நான் என்ன நேசிக்கிறேங்கிறத அவங்க ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்க. ஆனால் அதில் அல்ல ஆண்டவர் விரும்புகிற காரியம். நாம் அவரை நேசித்து அவருக்கு பிரியமும் அவருக்கு பரிசுத்தமான ஒரு ஜீவ பலியாய் வாழ வேண்டும். அவர் காண்பித்த நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க தங்களுடைய இஷ்டம் போல நடக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்கள பற்றி நம்ம பார்க்கும்போது 18ஆம் வசனம், அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள். அப்போ அவங்க வாழ்கிற வாழ்க்கை முறையே வேற. அவங்களுக்கு எது செய்தாலும் பரவாயில்ல, எதுவுமே தப்பு கிடையாது, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று சொல்லி தங்களுடைய இஷ்டம் போல பல காரியங்களை அவங்க செய்து கொண்டு வருகிறாங்க. அவங்க அந்தகாரப்பட்ட ஒரு சூழலில், அந்தகார இருளிலே வாழுகிற ஜனங்களாக அவங்க இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வெளிச்சம் இல்லை, அவங்களுக்கு சத்தியம் தெரியாது, அவங்களுக்குள்ள ஜீவன், நித்திய ஜீவன் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, நமக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது, நமக்குள்ள சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு போதிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நமக்கு உள்ள ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அப்ப நாம வாழ்வதற்கும் அந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வாழ்கிறதற்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவங்க தங்களை அசுத்தமான காரியங்களுக்கெல்லாம் அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க. 20ஆம் வசனத்தில், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ள ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய சாயலை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, அவருடைய சாயலை நம்ம வெளிப்படுத்தும் போது நம்ம வாழப்போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புதிய மனுஷனாக, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம் உள்ளவராக, நாம் அவருடைய சாயலாகவும் அவருடைய நீதியாகவும் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டவர்களாக, அவருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் மிகவும் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கும் நம்ம கூட வேலை பார்க்குற உலகத்தில் உள்ள மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். நம்ம கூட படிக்கிற உலக மார்க்கத்தில் உள்ள மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவன் பொய் சொல்லுவான், அவன் ஏமாற்றுவான், லஞ்சம் வாங்குவான், காப்பி அடிப்பான், அவன் திருடுவான், அவன் எல்லாமே செய்வான். ஆனால் நீங்களும் நானும் அதற்கு உட்பட்டு போகக்கூடாது, அதற்கு உடன்பட்டும் போகிறவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. தொடர்ந்து இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் கவனிங்க. அன்றியும் 25, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து. அப்போ நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாக, பரிசுத்தமான ஒரு ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் என்றால், நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் என்றால், அதில் புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். புதிய மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? பொய் சொல்ல மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப அடிப்படையான சத்தியமாக இருக்குது. ரொம்ப சின்ன குழந்தைகளை கற்றுக் கொடுத்த காரியமாக இருக்குது. ஆனால் நம்ம திரும்ப அதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்ய மாட்டான்? பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவோம். இப்படி நாம் பொய் சொல்லாமல் இருக்கிறது ஆண்டவருக்கு புத்தி உள்ள ஆராதனையை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். ஆமென். நல்ல கையை தட்டி அந்நிய பாஷை பேசுறது தான் ஆராதனை அல்ல. அது மட்டும்தான் ஆராதனை அல்ல. ஒரு இடத்துல பொய் சொல்லாமல் உண்மையை பேச நான் தீர்மானித்து உண்மையாக நான் நடப்பது, அது தேவனுக்கு ஒரு புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், எங்கெங்கெல்லாம் போய் சொல்லியிருப்போம், எப்படி இப்படிலாம் போய் சொல்லியிருப்போம். யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் அதை மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம வழிகளை சீர்தூக்கி பார்த்து நம்மை சரிப்படுத்தி கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம சரீரத்தை ஒரு ஜீவ பலியாக, அவருக்கு பரிசுத்தமும் பிரியமுமான ஒரு ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், அவரை மகிமைப்படுத்தும்படியாக. அப்போ பாருங்க, பொய்யை களைந்து அவனவன் பிறனுக்குடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. கோபம் எனக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் கோபத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னா, நான்லாம் கோபப்பட்டால் எரிமலையாக வெடிப்பேன், அப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன் அப்படின்லாம் சொல்லி நம்ம பெருமையாக வேற அதை சொல்லிக்குவோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா பிரதர் அப்படின்னு அதில் வேற பெருமையாக வந்து சொல்லுவாங்க. அப்போ கோபம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. என்ன பாஸ்டர், எப்படி கோபப்படாமல் இருக்க முடியும்? இப்படி ஒரு சூழ்நிலை இருக்க வீட்டில், இப்படி ஒரு நபர் இருக்கிறாங்களே ஆஃபீஸில், இப்படி ஒரு காரியம் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அந்த இடத்துலையும் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும் என்று, தேவனுடைய சாயலை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில நேரங்களில் நாம் நல்லா தான் போயிட்டுருப்போம், ஆனால் கொஞ்சம் அவனுக்கு இடம் கொடுத்துட்டோன்னா நம்மளை எங்கேயோ கொண்டு போய் மோசமான குழிக்குள்ளே தள்ளி விடுவான். அதனால் அவன் கொஞ்சம் நமக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம கவனமாக நம்ம இருக்கணும். கொஞ்சம் ஒரு ஸ்பார்க் வந்த உடனே அதை அணைச்சி போடணும். அந்த ஸ்பார்க்கை எரிய விட்டு ஊதி ஊதி அதை பெருசாக்கி அதை என்ன செய்யக்கூடாது, பெரிய ஒரு நெருப்பாய், நம்மளை அழிக்கிற ஒரு நெருப்பாய் மாறுகிறதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. நேரம் இல்லாதனால ரொம்ப விளக்கலை, வேகமாக போகிறோம். 28ஆம் வசனம், திருடுகிறவன் இனி, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹலோ. ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, திருடுகிறது, கோபம் கொள்கிறது, இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல. இந்த நாட்களில் பிஸ்னஸ் பீப்புளுக்காக ஒரு மீட்டிங் நடத்தணும். அது வருகிற நாட்கள் அவர்களை நாம் இது பண்ணும்போது இந்த காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கும் சொல்லி கொடுக்க போகிறோம். எனக்கு இந்த கூட்டத்துக்காக ஆயத்தப்படுத்தும் போது சிபிஎம்சி அப்படின்னு ஏற்கனவே இந்த பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கிறவங்க அவங்க சொன்ன ஒரு காரியம் இதுதான். இன்றைக்கி பிஸ்னஸ் பீப்புள், கிறிஸ்டியன் பிஸ்னஸ் பீப்புள்னால் தனியாக தெரியணும் அப்படின்னாங்க. எனக்கு தெரிந்து நம்ம பாலன்ஸ் ஹோட்டலில் அவங்க சாப்பாட்டில் எந்த ஒரு கலப்பட பொருளையுமே பயன்படுத்த மாட்டாங்க. நல்ல தரமான பொருளை தான் பயன்படுத்துவாங்க. அவங்க கூட பேசும்போது அவங்க ஏற்கனவே நல்ல அறிந்தவர்களாக இருந்தனால அவங்க சொல்லும்போது சொன்ன காரியம், நாங்கள் இந்த
சிபிஎம்சி அதில் நாங்கள் போய் கலந்து கொண்டோம். அந்த கிறிஸ்டியன் பிஸ்னஸ் பீப்புள் இதில் ஐக்கியத்தில் நாங்கள் இருந்தோம். அப்போ இதெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்கள் பிஸ்னஸில் எந்த ஒரு கலப்படமுமே இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள்னா பொய் சொல்ல மாட்டாங்கன்னு உலகம் நினைக்குது, உலகம் நம்புது, உலகம் எதிர்பார்க்குது. நாம் அப்படி இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்தா உண்மைதான் பேசணும், வரணும் இனிமே. ஹல்லேலூயா. பொய்ன்னு நீங்கள் சொன்னீங்களா, சொல்லியிருக்கலாம், ஆனால் உண்மை மட்டும்தான் இனிமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்யட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கொள்கிறேன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து. ஆமாம், சபைக்கு வந்தால் அந்நிய பாஷை, வீதிக்கு போனால் ஆமாம் ஒரு கொலையடி சண்டை. ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். கேரல் ரவுண்ட்ஸ் போயிட்டு அந்த வீட்டில் ஜோம் பண்ணிவிட்டு பக்கத்து வீட்டில் ஜோம் பண்ணிட்டு திரும்ப வர்றதுக்குள்ளே பைப்பில் தண்ணி குடத்தை வச்சுட்டு வந்த அம்மாவுக்கு தகராறு ஆயிடுச்சு. இந்த அம்மா அப்படி எழும்பி நிற்கிது, எரிமலையா அப்படியே பொங்கி எழுந்துட்டுருக்கு. எங்களுக்கு தலை குனிவாயிருச்சு. நாங்கள் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அப்படியே சைடில் ஓடி வர வேண்டியதாகிடுச்சு. அப்போ யோசிச்சு பாருங்கள், பிபிஎஸ்சில் ட்ரிப்புக்கு பொறுப்பாக போட்டிருந்த ஆள் பசங்க கண்ட்ரோல் பண்ண முடியல, வசையாக வச்சு என்ன பாடி முடிச்சிட்டாரு. வந்து கம்ப்ளைண்ட் வந்தது பாஸ்டருக்கு. அவர்கிட்ட போய் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அவர் பெரிய வயசானவர், அவர் பாட்டு கெட்டவாத போட்டார். ஆனால் சபையில் அவர் ஒரு மூப்பர், நல்லா நீட்டாக இருப்பார் பார்க்குறதுக்கு. இங்கே இல்லை, வேறு ஒரு இடத்துல நான் பேசுகிறேன். நீங்கள் உடனே யோசிக்காதீங்க யாராக இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி இல்லை. ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை கொண்டு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி. ஆமென். நிறைய நேரத்தில் வீணான வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். அதிகமாக சொற்களின் மிகுதியினால் பாவம் இராமல் போகாதுன்னு பைபிள் சொல்லுது. நம்ம தேவையில்லாத பேச்சை பேசி பேசி அவங்கள பற்றி இவங்களை பற்றி மாமியாரை பற்றி அப்படி இப்படின்னு கதை வேற எங்கேயோ போய் நிற்கும். கடைசியில் அது நமக்கு பிரச்சனையாக முடியும். தேவ நாமம் தூசிக்கப்படுகிற ஒரு விஷயமாக மாறிடும். நம்ம வாயின் சொற்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கட்டுகிறதா இருந்தால் சொல்லுவோம், மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் பேசுவோம். இல்லைன்னா வாய்க்கு ஒரு ஜிப்பை போட்டுட்டு பூட்டை போட்டுட்டு அமைதியாக இருந்துருவோம். ஆமென். இன்னைக்கு அப்படி ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆமென். அல்லது பூட்டு எங்கே போய் வாங்குறதுன்னு கேட்காதீங்க. பைபிள் வசனத்தில் நம்ம என்ன செய்யணும்? பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்றியும் 30ஆம் வசனம், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆதலால் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாம் அவரை நேசித்தோமானால், அவரில் அன்பு கூறுகிறோமானால், அவரை பின்பற்றுகிற அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களாக இருப்போம். ஜீவ பலியாக நம்ம வாழ்க்கையை நிச்சயமாக அவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்போம். ஆமென், ஹல்லேலூயா. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரராகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒருவேளை இந்த காரியங்களை குறித்து நம்ம விலாவாரியாக நம்ம பேசாமல் இருந்தாலும் உங்களை நீங்களே இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்மை நாமே நாம் சோதித்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. தேவனுடைய சாயலுக்கு எதிரான
பழைய மனுஷனுடைய சாயல் எது என் வாழ்க்கையில் இருக்குது, தேவனுக்கு விரும்பாத அசுத்தமான காரியங்கள் எவைகள் என் வாழ்க்கையில் இருக்குது, தேவன் இடத்துல நான் சேர முடியாதபடி, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாதபடிக்கு என் வாழ்க்கையில் என்னென்ன துர்க்குணங்கள் இருக்குது, என்னென்ன கசப்புகள் வைராக்கியங்கள் இருக்குது, என்னென்ன பாவத்தின் அடிமைத்தனங்கள் இருக்குது, என்னென்ன நுகங்கள் இருக்குது, நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறதற்கு நம்ம இடம் கொடுக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நீதியின் பாதையில் நம்மை நடத்த வேண்டும் என்று விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச போகிறோம், எப்படிப்பட்ட நடக்கையை நாம் காண்பிக்க போகிறோம், எப்படிப்பட்ட ஜீவியத்தை நாம் ஜீவிக்க போகிறோம், அவரை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையா அல்லது அவரை வேதனைப்படுத்தும் வாழ்க்கையா? யோசித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. ஒரு ஜீவ பலியாக, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஒரு ஜீவ பலியாக என்னை படைக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க கைகளை உயர்த்தி நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. ஆண்டவரே, பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனை அணிந்து கொள்ள முத்திரையாக பெற்ற இந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடி நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்திடணும். சர்வவல்லமுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாய் இயேசுவின் நாமத்தில் மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம். நாளையும் எங்கள் தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு பலந்தாரும் தெய்வ செய்தியை கொடுத்த உமது அடியானையும் இந்த குடும்பத்தையும் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். உம்மை அறிகிற அறிவிலே வளர பெருக உடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப கிருபை தாரும். ஆண்டவருடைய மனுஷீகம் மறையவும் உடைய தெய்வீகம் வளரவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கிருபை கொடுப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவருடைய இருப்பதாக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.